அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுடைய வாழ்வில் 12 வருடம் கழித்து நிகழ இருக்கும் அற்புத கிரக மாறுதல் கும்பராசினருக்கு அடிக்க போகும் குபேர யோகம். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக ஏற்பட இருக்கும் முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்திரன் உள்பட 30 முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்கள்ல நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர். ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான். இவர் வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு. அதிசாரம், வக்ரம் ஆகியவற்றினால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான். தவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்மஞானிகள், பக்தியில் உயர்ந்த பாகவதோத்தமர்கள், அறிவினால் உயர்ந்த மாமேதைகள், தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறளாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், நாள் தெய்வங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள், பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இரக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி, அன்பான கணவர், நேர்மை, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்றவர்கள் வாழ்வர் இவ்வுலகில். சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசி. ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப குரு பகவான் நன்மைகளை வாரி வழங்குவார். இதேபோல் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான 5ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும், கங்காஸ்தான பாக்கியம், புண்ணிய தலங்களுடைய தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா. வியாழக்கிழமைகள்ல திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ தவறாத தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேதவியாச பகவான் பத்ரி ஆசிரமத்தில் அருளிய ஸ்லோகத்தை சொல்லி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஐஸ்வர்யங்களும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் 12 மாதங்களை எடுத்துக்கொள்வார். ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஒவ்வொரு புனித நதியை இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன. ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம், அதாவது புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன. இவற்றில் புனித நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை கஷேத்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால கங்கா புஷ்கரம் என கொண்டாடப்படுகிறது. புஷ்கரம் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது பல பிறவிகள்ல உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கொடிய பாவங்களும் கூட சூரியனை கண்ட பனி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் என தர்மசாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. குரு பகவான் தனது ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு மேச ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் தற்போது வக்ரகதியில் இருக்கிறார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இந்த காலகட்டம் இந்த ராசிகள் தான் இருக்கிறார். மேஷம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகும். குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்களாகும். குருவினுடைய இந்த மேசராசி சஞ்சார காலகட்டம் நிகழக்கூடிய இந்த ஒரு வருட காலத்திற்கு மேசராசியில் தான் அமர்ந்திருப்பாரு குரு பகவான். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர் கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா, அல்லது குரு பகவானுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்ற சந்தேகம் பலர்
பலருக்கும் உண்டு. வாழ்வின் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக மிக அவசியமாகும். குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு இந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமும் உண்டு. இப்படிப்பட்ட குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவது எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. அதாவது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயினுடைய ராசியான மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. இதனால் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கும்பராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றுக்கு அதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான். அவர் ராசிக்கு திருதிய ஸ்தானம் ஆகிய மேஷத்தில் சஞ்சரிப்பது நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை இல்லை என்றாலும் கூட குடும்ப பொறுப்புகள் காரணமாக அதிக அலைச்சல்கள், கடின உழைப்பு ஏற்படுங்க. உடலில் அசதியும் சோர்வும் உண்டாகலாங்க. மேலும் ஜென்ம ராசியில் தனது ஆட்சி வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அடிக்கடி ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படும். கலத்திரம், பாக்கியம், அபஸ்தானங்களுக்கு குருவினுடைய பார்வை இருப்பதால பிரச்சனைகள் அனைத்தும் அளவோடு இருக்குங்க. உத்தியோக பணிகள் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குருவினுடைய இந்த மேசராசி சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது. நண்பர்களுக்கோ அல்லது சக ஊழியர்களுக்கோ உதவுவதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது கடன் வாங்கி உதவி செய்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. மேலதிகாரிகளுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது அவசியங்க. நிறுவனம் சம்பந்தமாக விஷயங்களை விவாதிக்கும் போது உங்களுடைய கருத்து தான் சரி என வாதம் செய்ய வேண்டாங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் சனி அமர்ந்துள்ள நிலையில குருவும் அனுகூலமற்ற மேசராசியில் நிலை கொண்டிருப்பது புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குது. சிலருக்கு நியாயமாக நிர்வாகத்தினர் கொடுக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சலுகைகள் மறுக்கப்படுங்க. அத்தகைய தருணங்கள்ல பொறுமை, சாதுரியம் அவசியங்க. சக ஊழியர்களுடன் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வேண்டாம். போராட பணிகள்ல நீங்கள் உண்டு, உங்களுடைய பணிகள் ஒன்று என்று அனைத்து விஷயங்களிலிருந்தும் ஒதுங்கி இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மையை செய்யுங்க. ராசினியர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. அன்றாட விற்பனையில் பின்னடைவு ஏற்படும். சந்தை நிலவரம் கவலை அளிக்குங்க. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைவதால் வர்த்தகமும் வருமானமும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. அதிக பொருட்கள் இறக்குமதி ஆவதால கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத முன்னேற்றங்கள், பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 12 வியாழக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசனை சேர்த்து தரிசித்துட்டு வந்தால் போதுங்க. தோஷங்கள் விலகி எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.